வணக்கம் நேர்களே. இன்றைய சிறப்பு பதிவில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆக்சுவலா இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது இந்த காயம்பட்ட ப்ளூ சிப் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, இது ஒரு டெம்பரரி செட்பேக் ஆன் ஃபண்டமெண்டலா இருக்கக்கூடிய ப்ளூ சிப் கம்பெனிஸ்க்காக எடுத்துக்கக்கூடியது. ஸோ இதுல பாத்தீங்கன்னாக்க இந்த ப்ளூ சிப் கம்பெனிஸ் ஃபோக்கஸஸ் ஆன் ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங் கம்பெனிஸ். அதுல ஒரு டெம்பரரியா டிக்ளைன் இன் வேல்யூ இருக்குங்க. ஸோ ஒரு டிஸ்ட்ரஸ்ட் ஸ்டாக்காகவும் இருக்கக்கூடும். இது ஒரு லாங் டேர்ம் ஆபரேஷனல் பினான்சியல் ரிஸ்க் அது மாதிரி உள்ளதெல்லாம் இருக்கும். மெயினாக காமன் ரீசன் ஃபார் ப்ளூ சிப் ஸ்டாக்ஸ் டிக்ளைன் பாத்தீங்கன்னாக்க எக்கனாமிக் டவுன் ட்ரெண்ட்னாலையும் இண்டஸ்ட்ரி ஸ்பெசிபிக் சேலஞ்சஸ் இருக்கும். அதே மாதிரி ஷார்ட் டேர்ம் ஏர்னிங்ஸ்ல பாத்தீங்கன்னா மிஸ் ஆயிருக்கும். தென் மார்க்கெட் சென்டிமெண்ட்ஸ் அண்ட் கரெக்ஷன்ஸ், தென் ஜியோ பொலிட்டிக்கல் அண்ட் ரெகுலேட்டரி ரிஸ்க் இவையெல்லாம் அடங்கி இருக்கும். இதை தவிர அவங்களுடைய ஐடென்டிஃபையிங் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்தோன்னு வச்சுங்களேன், அவங்களுடைய ஃபண்டமெண்டல் ஸ்ட்ரென்த், இந்த பிஇ பாக்குறது, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி பாக்குறது, டெட் ஈக்விட்டி ரேஷியோ, லாங் டேர்ம் சஸ்டைனபிலிட்டி எல்லாத்தையும் பார்க்க வேண்டியது. தென் காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் பார்க்க வேண்டும். தென் ஏர்னிங்ஸ் ரெக்கவரி பொட்டன்ஷியல், தென் டிவிடெண்ட் ஸ்டெபிலிட்டி, தென் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி, இவையெல்லாம் நாம் பார்க்க வேண்டிய விஷயங்கள். இது மாதிரி ஹிஸ்டாரிக்கலா பார்த்தோம்னா ஒரு சில கம்பெனியை நம்ம இப்போதைக்கு இந்த ப்ளூ சிப்ல எப்படி ரெக்கவரி ஆச்சுங்கிறத பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஆப்பிள் லிங்க் உலகளாவே பார்த்தோம்னா 2000-2003 பாத்தீங்கன்னா அந்த கம்பெனி கம்ப்ளீட்டா பேங்க்ரப்டைஸ் ஆச்சுங்க. பட் டர்ன் அரவுண்ட் வித் இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட், அதுல தாங்க இந்த ஐபாட் அண்ட் ஐபோன் அவங்க உள்ள வந்தாங்க. அதே மாதிரி மெக்டொனால்டு பார்த்தோம்னா 2014-16 சேல்ஸ் டிக்ளைன் ஆச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்க ஒரு டிஜிட்டல் டிரான்ஸ்பர்மேஷன்ல பெரிய ரெக்கவரி வந்தது. அதே மாதிரி நம்ம ஊர்ல டாடா மோட்டார்ஸ் 2018-2020 ஒரு ஸ்லோ டவுன் இன் ஆட்டோ சேல்ஸ், மெயினா அவங்களுடைய ஜக்வார் லேண்ட் ரோவர். பட் காஸ்ட் கட்டிங் அண்ட் மெஷர்ஸ், இவி எக்ஸ்பான்ஷன்ல டாடா மோட்டார்ஸ் ஹஸ் கான் அப் இன் a வெரி பிக் வே. அதே மாதிரி நிறைய கம்பெனிஸ், அசோக் லேண்ட் பாத்தீங்கன்னாக்க 1997-98 ஒரு வீழ்ச்சி இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஒரு ஏற்றங்கள் சொல்லலாம். அதே மாதிரி ரிஸ்க் அண்ட் கன்சிடரேஷன் என்ன பார்க்கணும்னாக்க, சோ இந்த காயம்பட்ட ப்ளூ சிப்னு சொல்றோம்ல, இதுல பாத்தீங்கன்னா ஒரு பொட்டன்ஷியல் அப்சைடு இருக்கக்கூடும் பர்டிகுலர் வருஷங்களுக்கு பிறகு. சோ அதே மாதிரி இந்த ப்ரொலாங்டு வீக்னஸ் இருக்கும் பொழுது அந்த ஒரு ஸ்ட்ரக்சரல் டிக்ளைன்ஸ் ஒரு டெம்பரரி அட்டாக்கோட அது காஷியஸா இருக்கக்கூடும். சோ அதை நம்ம பார்த்து பண்ண வேண்டும். அதே மாதிரி மார்க்கெட் வாலட்டிலிட்டி, இந்த டைம் டு ஸ்டெபிளைஸ் ஆகும் இல்லையா, அதனால அது வரவரையும் அதே மாதிரி உள்ளதையும் பார்க்கலாம். அதே மாதிரி சேஞ்சிங் இண்டஸ்ட்ரி டைனமிக்ஸ், டிஸ்டர்ப்ஷன்ஸ் லைக் அந்த டிஜிட்டலைசேஷன், அது மாதிரி இஎஸ்ஜி ட்ரெண்ட், இதெல்லாம் காரணங்களாக இருக்கக்கூடும். நன்றி, வணக்கம்.